அண்மைச் செய்தி. தமிழ்நாட்டில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கும் நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவசர ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் சில யூனியன் பிரதேசங்கள்ல இரண்டாம் கட்டமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் இன்று தினம் அறிவித்திருக்கிறார். வருகின்ற நவம்பர் 4ஆம் தேதி இந்த பணிகள் தொடங்கும் என்று அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்த கட்டமாக இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்துல என்னென்ன பணிகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் தற்போது தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. திமுக தலைவர் திரு ஸ்டாலின் தலைமையில நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்று இருக்கிறாங்க. சுமார் ஒரு அரை மணி நேரமாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே பீகார் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னதாகவே அந்த மாநிலத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தமானது மேற்கொள்ளப்பட்டது. இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் மூலமாக போலி வாக்காளர்கள் மற்றும் இரட்டை வாக்குரிமை கொண்டவர்கள், மரணம் அடைந்தவர்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்கள் என கிட்டத்தட்ட ஒரு 65 லட்சம் வாக்காளர்கள் அந்த பீகார் மாநில வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. தேர்தல் ஆணையம் இவ்வாறு அறிவித்திருந்தாலும் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்துக்கு இந்தியா கூட்டணி சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்குல தொடர்ச்சியாக இந்த வாக்காளர் சிறப்பு பணிகளை மேற்கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில இன்றைய தினம் இந்திய தேர்தல் ஆணையர் தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் சில யூனியன் பிரதேசங்கள்ல இந்த வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகள் மேற்கொள்ள இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறாங்க. வருகின்ற நவம்பர் 4ஆம் தேதி இந்த பணிகள் தொடங்கும் என்று அறிவித்திருக்கிறாங்க. இந்த நிலையில அடுத்ததாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறாங்க. நாளைய தினம் மாமல்லபுரத்துல திமுக சார்பில் இந்த வாக்காளர் சிறப்பு பணிகள் குறித்து வாக்குச்சாவடி முகவர்களுக்கான சிறப்பு ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் வாக்குச்சாவடி முகவர்கள் பங்கேற்க இருக்கிறாங்க. அதே போல மற்ற கூட்டணி கட்சிகளும் இதுல தீவிரமாக ஈடுபட வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அவர்களுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறதா, அதாவது தகுதி வாய்ந்த வாக்காளர்கள் யாரும் நீக்கப்படாமல் இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகளை திமுக தலைவர் ஸ்டாலின் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு வழங்கி வருகிறார். இந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது என்பது குறித்து இந்த கூட்டத்துக்கு முடிவுல அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.